Hello guys, welcome to our Sana Hacks channel. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 6th standard 3rd term maths ஓட exam preparation தான் நான் சொல்ல போறேன். ப்ரிப்பரேஷன்ற போது நீங்கள் முதலே எடுத்து 5 marks 3 marks அதெல்லாம் படிக்கவே கூடாது. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் 1 mark 2 mark முதல்ல பாருங்கள். இதில் வந்து நான் அந்த NCERT புக் தான் நடத்துகிறேன். ஸோ திஸ் புக் இந்த புக்கில் உங்களுக்கு வந்து மார்க் பண்ணி தரேன். எது ஒன் வேர்ட்ஸ் ஃப்ரம் விச் தே வில் ஆஸ்க் இந்த கொஷின் பேப்பர் அதெல்லாம் தான் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஜாமெட்ரி லெசனில் பேஜ் நம்பர் 2ல் பாருங்கள், லைன் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. லைன் அண்டர்லைன் பண்ணிவிட்டு பேஜ் நம்பர் 3ல் the figure obtained by joining points going endlessly in both directions along a straight path is called a line. அதையும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு கீழே 2 lines கீழே P and Q are 2 points on the line as shown below இருக்குல்ல, அதையும் மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து இங்கிலீஷ் லெட்டர்ஸ் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு மேலே இருக்குது இங்கிலீஷ் லெட்டர் எண்டிங் ஆகுதுல, அதோடு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு லைன் செக்மெண்ட்டில் 1 2 3 4th லைன் பாருங்கள். அதில் A and B through the point P இருக்குல்ல, அதை கட் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் the shortest path joining A and B is called line segment. It is denoted by AB or BA. அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. And then அதுக்கு ஒரு லைன் கீழே a line segment is a part of a line. It is follows a straight path between 2 points called the end points of the line segment அப்படின்னு இருக்கா, அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு பேஜ் நம்பர் 4ல் parallel lines இருக்குல்ல, intersecting linesல வந்து ஃபஸ்ட்டு செகண்டு கீழே 4 லைன் இருக்குல்ல, அது ஃபுல்லாகவே மார்க் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் அனதர் எக்ஸாம்பிள் ஆஃப் லைன் மீட்டிங் அட் பாயிண்ட் அட் A பாயிண்ட் அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து கட் பண்ணிவிட்டு a line or no 2 lines have a point in common. They are called intersecting lines. Okay, if 2 lines have a point in common, they are called intersecting lines. அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமேட்டு parallel லைன்ஸில் வந்து கடைசி 2 lines இருக்குல்ல, அந்த 2 linesக்கு ஃபஸ்ட்டு லைன் lines that do not intersect are called parallel lines. அதை மார்க் பண்ணிக்கோங்க. ரேல வந்து 3 lines இருக்கா, ஃபஸ்ட்டு 3 lines, அதோட கீழே செகண்ட் பேராவில் 2 lines, அந்த இட்ஸ் கால்ட் ரேன்னு போல்ட் லெட்டர்ஸில் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு நவ் கன்சிடர் வந்து கட் பண்ணிவிட்டு பாயிண்ட்லேருந்து இட்ஸ் கால்ட் ரே வரைக்கும் ப்ராக்கெட் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு பேஜ் நம்பர் 7ல் கர்வ்ஸுக்கு இருக்கு பாருங்கள். கன்சிடர் த ஃபாலோயிங் ஃபிகர்ஸ். அதுக்கு கீழே இந்த பிக்சர்ஸ்க்கெலாம் கீழே 3 பேராகிராஃப் இருக்குது கரெக்டாக. அது ஃபஸ்ட்டு ஒன்று அப்படி மார்க் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் செகண்ட் பேராவை மார்க் வச்சுக்கோங்க. தேர்ட் பேராவை ஃபுல்லாகவே மார்க் வச்சுக்கோங்க. அதுலேருந்து எதை வேணாலும் கேட்கலாம், சான்ஸ் இருக்குது. அண்ட் தென் வந்து பேஜ் நம்பர் 9ல் பாருங்கள், பேஜ் நம்பர் டெஃபினிஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைட்ஸு வெர்டிசஸ்ஸு அண்ட் டயக்னல்ஸ் ஆஃப் அ பாலிகான், அதோட டெஃபினிஷன் தான் கீழே அந்த சைடில் இருக்குது. அதை ஃபுல்லாகவே த லைன் செக்மெண்ட்லேருந்து சைட்ஸ் ஃபஸ்ட்டு லைன் ஃபுல்லாக இப்படி ப்ராக்கெட் போட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட், ஃபோர்த் பாயிண்ட் அந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கீழே இருக்க டயக்னல் இஸ் கால் டயக்னல் வரைக்கும் தான் மார்க் பண்ணுவீங்க. அதுக்கப்புறமேட்டு பேஜ் நம்பர் 10ல் ஆங்கிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. an angle is made up of 2 rays starting from a common point and an end point. The common end point is called the vertex of the angles and the 2 rays are called the arms or sides of the angle. அது இருக்குல்ல, அது ஃபுல்லாக இது பண்ணிக்கோங்க, மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து பேஜ் நம்பர் 12ல் கடைசி லைனில் போங்க. அதில் the line segment drawn from the center P to a point on the circle is called the radius of the circle இருக்கா, அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென்
பேஜ் நம்பர் 13ல மேலே இருக்குது பாருங்கள், அந்த சர்க்கிள் போட்ட பிக்சர் மிடில் இருக்குல்ல, அதுக்கு மேலே 3 லைன்ஸ் இருக்குது. அந்த 3 லைன்ஸுமே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. 2 லைன்ஸ், அந்த தேர்ட் லைனை மார்க் பண்ணாதீங்க, 2 லைன்ஸ் இருக்குல்ல அதை மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அந்த சர்க்கிளுக்கு கீழே 1 2 3 4 5 6 7 8 9 10 11th லைனில் பாருங்கள், செக்டார் ஆஃப் த சர்க்கிள்னு வந்து ஒரு ப்ராட் லைனில் இருக்கும்ல, அதை பாருங்கள். த ஷேடட் ரீஜன் இஸ் பவுண்டட் பை 2 radii அண்ட் an arc. திஸ் ரீஜன் இஸ் known as the செக்டார் ஆஃப் த சர்க்கிள். அதையும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு கீழே செமி சர்க்கிள்ஸ்னு ஒரு ப்ராட் லைன் இருக்குல்ல, டயாமீட்டர் ஆஃப் அ சர்க்கிள் divides a circle into 2 equal parts. These parts are called semicircles. அதையும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் வந்து பேஜ் நம்பர் 15ல் ஹைலைட்ஸ் இருக்கும்ல, அதை ஃபுல்லாகவே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்துலேருந்தும் ஹைலைட்ஸ் கேட்பாங்க. ஸோ எல்லா ஹைலைட்ஸும் படிச்சுக்கோங்க. அதுலேருந்து ஏதாச்சும் ஒன்றாச்சும் கேட்பாங்க. ஸோ யூ ஷுட் பி thorough with that. அண்ட் தென் பேஜ் நம்பர் 17 ஃபுல்லாகவே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. யூ நோ இட்ஸ் MCQs. இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் த எக்ஸாம் forever. And then இப்போ வந்து நான் இதெல்லாம் சொல்லிட்டேன். ஓகே, இப்போ வந்து பேஜ் நம்பர் 27ல் டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்னு இருக்குல்ல, அது கீழே ப்ராக்கெட் போட்டு ஃபுல்லாகவே ப்ராக்கெட் போட்டு வச்சுக்கோங்க. அண்ட் தென் வந்து பேஜ் நம்பர் 28ல் டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் பேஸ்ட் ஆன் சைட்ஸ்னு கீழே இருக்குல்ல, அது வந்து 3 பாயிண்ட்ஸுமே 3 ப்ராக்கெட் போட்டு இது பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இப்போது ஹாட்ஸ் கொஷின்ஸ்னு இருக்குல்ல, அதை கூட கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் பேஜ் நம்பர் 13ல் ஹாட்ஸ் கொஷின் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு ஒன், if you are given sticks of equal length, can you make a triangle with the dash sticks? 3 sticks equal lengthும் இருக்கணும். அதுக்கு வந்து நீங்கள் 3 ஸ்டிக்ஸ்னு கொடுத்தீங்கன்னா இந்த இது ட்ரையாங்கிள் இந்த சைடு பெருசாக கூட இருக்கலாம், இந்த சைடு குட்டியாக இருக்கலாம், இந்த சைடு பெருசாக இதை விட 2 விட பெருசாக இருக்கலாம். ஸோ அதனால் 4 ஸ்டிக்ஸாக வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் செகண்ட் ஒன் வந்து which of the following statements are true? It is possible to have an obtuse angled scale and triangle. Obtuse angled scale and triangle is possible. They were saying it's possible. It's true. First one true. I'm sorry. No. A triangle can have 2 right angles. A triangle have 2 right angles? No, it's false. Triangle ku right angle nu onne illa. Okay va, it's acute angle. And C1, there are triangles with equal sides and unequal sides. First one is true and put true and tick out that. And then page number 32 you see கீழே இருக்குது பார்த்தீங்களா, கீழே நோட்டுன்னு போட்டிருக்கோம். A quadrilateral in which 2 pairs of adjacent sides are equal is called a kite. அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு பேஜ் நம்பர் 34ல் மேலே இருக்கும் பார்த்தீங்களா, இந்த ஃபஸ்ட்டு quadrilateral, 1 pair of opposite sides is parallel. Such a quadrilateral is called a trapezium. இதோட நேம்லாம் அதில் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் இது பண்ணிக்கோங்க. அண்ட் பேஜ் நம்பர் இதில் இந்த மாதிரி இருக்குமா, அது வந்து இந்த மாதிரி ஷேப் கொடுத்துட்டு 1 pair of opposite sides is parallel. Such a quadrilateral is called a dash அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ ஃபுல்லாகவே அந்த மாதிரி கேட்கலாம், பிக்சர் கொடுத்த இந்த கொஷின் கேட்டதை கேட்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸசைஸ் 2.5 ஃபுல்லாகவே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இட் இஸ் ஸோ இம்பார்ட்டண்ட். நீங்கள் எப்படி வேணாலும் கேட்கலாம் அவங்க. அண்ட் ஆல்சோ பாலிகான்ஸு கீழே பாக்ஸ் போட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, ட்ரையாங்கிள் 3 sides பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன், அதோட பாக்ஸ்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க, அதோட ஷேப்பு. அண்ட் தென் வந்து என்னென்னா ரெகுலர் பாலிகான் அப்படின்னு போட்டுட்டு கீழே ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். a polygon in which all the sides are equal and all the angles are equal is called a regular polygon. அதையும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் கீழே 2.6 கொடுத்துருக்காங்களா, அதுவும் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். And also in page number 36
ஃபேஸஸ் எட்ஜஸ் அண்ட் வெர்டிசஸ்னு அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்கள், ஒரு லைன் கீழே these flat surfaces are called the faces of a solid shape. அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. this line segment is called an edge of the solid. அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. the point of intersection of the edges is called the vertex of the solid. அதையும் இது பண்ணி வச்சுக்கோங்க. and then என்னென்னா கீழே நம்பர் ஆஃப் ஃபேஸஸ் 6, நம்பர் ஆஃப் எட்ஜஸ் 12, நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் 8. அதை கொஞ்சமாச்சும் மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்காக 1 மார்க்கில் கேட்டால் கூட நீங்கள் வந்து அந்த ஷேப்பை வச்சு ஒன்று ஒன்றா எண்ணி சொல்கிறதுக்குள்ளே டைம்ஸ் அப் ஆகிடும். ஸோ அதனால் வந்து இதை கொஞ்சம் நேரம் டக்கு டக்குன்னு எழுதுகிற மாதிரி வச்சுக்கோங்க. அண்ட் தென் ரிமெம்பர்னு போட்டு இருக்குல்ல, a prism has 2 identical bases but a pyramid has only 1 base. We name a prism or pyramid depending upon the shape of its base. அதையும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. 2.7 மென்டல் மேக்ஸ் அது கீழே இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். மோஸ்ட் ஆஃப் த கொஷின் பேப்பர் வில் பி ஃபில்டு வித் தட் 2.7 and 2.5 2.6 அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வச்சு. அண்ட் தென் 38ல் ஹைலைட்ஸ்னு கொடுத்துருக்காங்களே, அது ஃபுல்லாகவே மார்க் பண்ணி படிச்சுக்கோங்க. அண்ட் தென் பேஜ் நம்பர் 40ல் எம்சிக்யூஸ் இருக்குது, அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் எல்லாத்தோட ஹைலைட்ஸையும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஹைலைட்ஸு, எம்சிக்யூஸு, மென்டல் மேக்ஸு 2.5 2.6 2.7 அந்த மாதிரி அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கிறத எல்லாத்தையும் தரவு பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு சைட் ஹெட்டிங் போட்டுட்டு பிங்க் கலரில் ஹெட்டிங் போட்டுட்டு கீழே கொடுத்துருப்பாங்க அந்த ப்ராட் லைன்ஸில், அதெல்லாம் கூட படித்து வச்சுக்கோங்க. அண்ட் தென் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எக்ஸாம் prepare well for the exam and get good marks to score. And also in comment everybody asked me that how much mark you got in 5th standard. நான் just 6th standard தான் படிக்கிறேன். To share my opinions I have put this video. That's all. Prepare well for your exams. And 5th என்ன மார்க் நான் டோட்டல்னு எல்லாரும் கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதுவும் டேர்ம் 2ல் தான் கேட்டீங்க, டேர்ம் 1 கேட்கல. ஸோ டேர்ம் 2ல் வந்து 360க்கு தானே வைப்பாங்க. நான் அதில் வந்து 360க்கு நான் ஒரு ஐ திங்க் ஐ காட் 349 340யோ என்னமோ தான். ஜஸ்ட்டு 340லேருந்து 349க்குள்ளே தான் எடுத்தேன். 345. ஓகேவா? தேங்க்யூ, பை பாய்.